ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் நம்முடைய மனதின் ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு அவர் எப்போதுமே ஆசைப்படுவார். அவருடைய கேரக்டர் இன்னொரு கேரக்டர் தான். பொதுவாகவே பெற்றோருக்கு ஒரு ஆசை இருக்கும். பிள்ளைகள் கேட்ட உடனே வாங்கி கொடுக்கலை அப்படிங்கிறது வேற. ஆனால் எல்லா தாய் தகப்பருக்கூடிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நன்மையை வைத்திருக்கணும், அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், நல்ல மேன்மையான காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லா பெற்றோருக்குமே இருக்கும். அப்போ நமக்கே அப்படி இருக்குது அப்படின்னா, நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கு என்ன இருக்கும்? நம்மளை நம்முடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் அவருடைய ஆசை. ஆனால் நம்மகிட்ட சில காரியத்தை எதிர்பார்க்குறோம். நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க, நம்ம ஆசையை தீர்க்கணும்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாது. இந்த தெசலோனிக்கே சபையில் சில பேர் அப்படி தான் இருந்தாங்க. இப்போது இந்த கண்மணி தெரிவிச்ச கேட்டு அருமையான தேவனுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு ஆசை இருக்கிற ஒன்றும் நடக்கலை. ஃபஸ்ட்டு எத்தனையோ நாள் இந்த செய்தியை நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஆசையே ஒன்றும் நிறைவேறலையா? நீங்கள் எத்தனையோ சாட்சி சொல்கிறீங்க, எத்தனையோ யூடியூப்பில் செய்திகளை பார்க்குறேன், ஆனால் என் வாழ்க்கை மட்டும் அந்த ஆசையை நிறைவேறலை அப்படின்னா இந்த வசனத்தை பார்ப்போம். எதனால் நிறைவேறணும்? வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25, 26. சோம்பேறின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும், அவன் நாள்தோறும் ஆவலுடன் நிச்சயிக்கிறான். பார்த்தீங்களா என்ன மேட்ரு அப்படின்னா, சோம்பல் தான் காரணம். சோம்பல் தூங்கி விழ பண்ணும். சோம்பேறி என்ன கேட்டாலும் அவனுக்கு கிடைக்காது. சோம்பேறி என்ன செய்ய மாட்டான்? குளிர்கிட்டு உழ மாட்டான். வேட்டையாடி கொண்டு வந்ததை கூட சமைத்து புசிக்க மாட்டான் பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம ஆசை நிறைவேறாதற்கு காரணம் அதுதான். இங்கே வாசிக்கிற சோம்பேறியுடைய கைகள் என்ன செய்யாது? வேலை செய்ய சம்மதிக்க. சும்மா இருந்துக்கிடுவோம். அப்படி ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா மாற்றிருங்க. சும்மா இருக்கவனுக்கு ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. சில பேர் பந்தா காட்டிகிட்டே அலைவாங்க, ஒரு வேலை செய்ய மாட்டான். இப்போ வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? நம்முடைய ஆசை, ஆனால் ஆசை ஏகப்பட்ட ஆசை. அவன் ஆசை அவனை கொல்லும் அப்படின்னா அவன் ஆசைப்படுகிறது அவனுக்கு கிடைக்கல. இன்னொருத்தனுக்கு அவன் ஆசைப்பட்டது அவனுக்கு கிடைக்கும். அதை பார்த்து 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 இவன் வந்துக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவன் தப்பானவரும் கரெக்டான ஆள். நீங்கள் வேலை செய்தீங்கன்னா அவர் என்ன செய்வார்? உங்கள் ஆசையை நிறைவேற்றுவார். ஈசாக்கு பார்த்தீங்களா, பஞ்ச நாட்களிலும் கூட அந்த நிலத்தை உழுது விதைச்சான். 100 மடங்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். புரியுதா உங்களுக்கு? 100 மடங்கு கர்த்தர் அவன் ஆசை. ஏன் அப்படின்னா அவன் வேலை செய்யணும். எதிரிகள் பெலிஸ்தியர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தூர்த்து போட்டார்கள். அவங்க அப்பா தோண்ட கிணறுலாம் மண்ணெல்லி போட்டு மூடினான். இவன் தோண்டினான், அவன் மூடினான், இவன் வேலை தோணும். பிறகு ரெகபோத்தை கொடுத்தார். பிறகு வேலைக்காரங்களாக போய் தோண்டினாங்க, அவங்கேயும் தண்ணி கிடைச்சிது. அதனால் தண்ணி செழிப்பாக கிடைச்சதுனால என்ன? சுரக்கும் நீரூற்றை கர்த்தர் கொடுத்தார். அப்போ வேலை செய்கிறவனே கர்த்தர் நேசிக்கிறான். வேலை செய், உன் ஆசை நிறைவேறும். ஆசை நிறைவேறக்கு என்ன செய்யணும்? நீ வேலை செய், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். நான் நட்டேன் அப்போல நீர் பாய்ச்சினா விளையை செய்கிறது தேவனாகி கர்த்தர். அப்போ ஆசையை நிறைவேற்றுவது விளைச்சல். ஒருத்த வயல் வச்சுருந்து அவன் ஆசை இருக்கணும். நல்லா 2 மேரி 3 மணி போயிடுச்சுன்னா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த மேரியை தருகிறவர் யார்? கர்த்தர். நீங்கள் செய்கிற வேலையில் தான் கர்த்தர் ஆசீர்வாதம் தருவார். சோம்பேறியே ஆண்டவர் விரும்பவும் மாட்டார், நேசிக்க மாட்டார். அந்த ஒரு தாழ்ந்து வாங்கினவனை பார்க்கணும். அதனால் ஏன் ஆசை நிறைவேறலை அப்படின்னா, நீங்கள் சோம்பேறித்தனமான காரியத்தை செய்தீங்கன்னா ஜெபம் பண்ண மாட்டாங்க, சர்ச்சைக்கு போக மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க. அப்புறம் எப்படி வரும்? அதை விட்டுட்டு உடைய சுறுசுறுப்புள்ள கைகளாய் மனிதர்களாய் நாம் மாறணும் அப்படின்னா நம்முடைய ஆசை அவர் நிறைவேற்றுவதே அவருடைய ஆசை. காட் பிளஸ் யூ.